வந்தது, சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. திலகர், அன்னி பெசன்ட் இவர்களால் சுயாட்சி இயக்கம் வலுவுடன் இருந்தது என்றீர்கள். அதற்கு மக்கள் அமோக ஆதரவு அளித்தார்கள் என்று சொன்னீர்கள். அப்படி என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் என்ன ஆனது தாயே? தலைமை இல்லாத நிலையில் காங்கிரஸ் இயக்கம் தள்ளாடியபடியேதான் இருந்தது மகனே. ஆனால் சுயாட்சி சங்கத்திலிருந்து பலர் பின்னாளில் காங்கிரஸில் சேர்ந்து அதனை வலுவூட்டினார்கள். 1916 டிசம்பரில் அம்பிகா சரண் மஜூம்தார் தலைமையில் லக்னோவில் காங்கிரஸ் கூட்டம் நடைபெற்றது. அதில் திலகர், அன்னி பெசன்ட் ஆகியோர் தலைமையில் தனித்தனியே செயல்பட்டு வந்த சுயாட்சி சங்கத்தினர் முறைப்படி காங்கிரஸில் இணைந்தார்கள். திலகர், அன்னி பெசன்ட் ஆகியோரை காங்கிரஸ் முழுமனதுடன் வரவேற்றது. இவர்களுடன் ராஷ் பிஹாரி கோஷ், சுரேந்திரநாத் பானர்ஜி ஆகியோரும் ஒரே மேடையில் அமர்ந்தார்கள். அதனை காங்கிரஸ் தொண்டர்கள் பாராட்டினார்கள். லக்னோவில் காங்கிரஸ் கூட்டம் நடந்த இடத்துக்கு அருகிலேயே முஸ்லிம் லீகின் கூட்டமும் கூடியது. 1916 முஸ்லிம் லீகின் தலைமை பொறுப்பேற்ற முகமது அலி ஜின்னா அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினான். அந்த நேரத்தில் காங்கிரசும் முஸ்லிம் லீகும் ஒரே கருத்தோட்டத்தில் தனித்தனியே இருந்தன. காங்கிரஸில் ஆதிக்கம் செலுத்திய திலகர் காங்கிரஸையும் முஸ்லிம் லீகையும் ஒருங்கிணைக்கும் வகையில் செயல்பட்டான். இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் மூலமே இந்திய விடுதலையை விரைவில் பெற முடியும் என்று திலகர் கருதினான். இந்திய இந்துக்களின் பிரதிநிதியாக கூறுகிறேன். எதிரியுடன் போரிடும் போது அனைவரும் இன மத அரசியல் வேறுபாடின்றி ஒன்றுபட்டு போராட வேண்டியது மிகவும் முக்கியம் என்றான் திலகன். இந்த கருத்தோட்டத்தினால் லக்னோ உடன்பாடு ஏற்பட்டது. அதற்கு திலகன் பெரிதும் காரணமாக இருந்தான். லக்னோ காங்கிரசின் சாதனையாகவே இது பார்க்கப்பட்டது. இந்திய அரசியல் சீர்திருத்தங்கள் குறித்து காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீகுக்கும் இடையே ஏற்பட்ட உடன்பாட்டைத்தான் காங்கிரஸ் லீக் திட்டம், அதாவது லக்னோ உடன்பாடு என்று அழைத்தார்கள். இந்த உடன்பாட்டில்தான் இந்தியா பிரிட்டிஷ் பேரரசின் சுயாட்சி பெற்ற நாடாக வேண்டும் என்பதையும், சுயாட்சியே இந்திய தேசிய இயக்கத்தின் குறிக்கோள் என்பதையும் லீக் ஏற்றுக்கொண்டது. அதே நேரம் சிறுபான்மையினருக்கான போதிய தனி பிரதிநிதித்துவம் என்பது குறித்த கருத்தும் எழுந்தது. இந்துக்களுடன் இணைந்து பொது நோக்கத்துக்காக போராடுவதற்கு முஸ்லிம்கள் முன்வந்தார்கள். அதே போல முஸ்லிம்களுக்கான தனி தொகுதி பிரதிநிதித்துவத்தை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. முஸ்லிம்களின் அரசியல் பாதுகாப்பில் இந்துக்களுக்கு இருந்த அக்கறையை இது வெளிப்படுத்தியது. முஸ்லிம்கள் இந்திய தேசிய போராட்டத்தில் பங்கேற்பதற்கான சூழ்நிலையை இந்த உடன்பாடு ஏற்படுத்தி கொடுத்ததாக கருதினார்கள். இது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு போடப்பட்ட பலம் மிக்க அடித்தளம் என்றார்கள். அன்னி பெசன்ட் செல்வாக்கினால்தான் காங்கிரஸ் லீக் திட்டம் உருவானது. இந்திய முஸ்லிம்களின் சார்பாக பேசக்கூடிய அமைப்பு முஸ்லிம் லீக் என்பதை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டதிலும், காங்கிரசுக்கு சமமாக லீக் கருதப்பட்டதிலும் முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்படி லக்னோ உடன்பாடு
இந்து முஸ்லிம்களின் விட்டு கொடுக்கும் மனப்போக்குக்கான சிறந்த எடுத்துக்காட்டு என்ற அரசியல் ரீதியில் கருத்துக்கள் உலவின. இருந்த போதிலும் முஸ்லிம்களை திருப்திப்படுத்துவதற்காக முயற்சியின் தொடக்கமே இது என்பதை பின்னர் நடந்த நிகழ்வுகள் பட்டவர்த்தனமாக நிரூபித்தன. முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒரு தாய் மக்கள், ஒரு நாட்டின் குடிமக்கள் என்ற காங்கிரசின் தேசிய கோட்பாடு இந்த உடன்பாட்டால் அடிபட்டு போனது. ஆங்கிலேயர்கள் மீதிருந்த ஆத்திரத்தினால்தான் முஸ்லிம் லீக் இந்த உடன்பாட்டுக்கு வந்ததே அன்றி இந்திய தேசிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டதால் அல்ல என்று சிலர் கருதினார்கள். சென்னையில் இருந்த விசுவாச முஸ்லிம்கள் லக்னோ உடன்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் போட்டி முஸ்லிம் லீகை தொடங்கினார்கள். தனி தொகுதி சலுகை சீக்கியர்களுக்கு அளிக்கப்படவில்லை என்பதால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். மற்ற சிறுபான்மை சமூகத்தினரும் சிறப்பு சலுகைகள் கோரினார்கள். லக்னோ உடன்பாடு ஏற்படுத்திய இந்து முஸ்லிம் இணைப்பு காட்சி கானல் நீரானது. லக்னோ உடன்பாட்டால் ஊன்றப்பட்ட விதைதான் பின்னாளில் பாகிஸ்தான் என்ற மரமாக வளர்ந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தை